மந்திரவாதம் செய்ய துணிஞ்சிட்டேன் நீ, அதனால நான் உனக்கு விரோதமாய் என் கரத்தை நீட்டுவேன். என் பிள்ளைக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணின அவ்வளவுதான் சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு பாருங்க. பயந்து நடுங்கிட்டாராம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, பிசாசுகளும் கூட நடுங்கு பண்ணுகிற ஒரு கடவுள் சொல்லி அதோடு அறிந்து கொண்டாராம். இவர் தான் மெய்யான ஆண்டவர், வல்லமை உள்ளவர்னு அறிந்து என் மகளை அழைச்சிட்டு வந்து இப்ப நாங்க குடும்பமா இயேசு ஏற்றுக்கொண்டோன்னீங்களா. அவர் பிரித்து எடுத்து நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டா உலகத்தின் மந்திரவாதம் கூட தொட முடியாது, பிசாசின் கிரிகள் தொட முடியாது. ஆண்டவர் வந்து நிற்பாரு, என் பிள்ளைய தொடாத, என் மகளை தொடாதன்னு சொல்லி. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். நீங்க இயேசுவோடு இருந்தீங்கன்னா உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுக்கு சொந்தமானவர்கள். அப்படி இதயத்துல கைவங்க, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, நீங்க எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல எந்த பிசாசின் கிரியைகளும் பொருளாத மனிதருடைய காரியங்களை என்னை சேதப்படுத்த முடியாது.